God is required for growth. அப்போ நான் எதுக்காக ஒரு கிறிஸ்டினாக மாறுறேன், இல்லை எதுக்காக நான் கிறிஸ்டினாக இருந்து ஹிந்துவாக மாறுறேன், இல்லை எதுக்காக நான் ஒரு முஸ்லீமாக மாறுறேன், இல்லை எதுக்காக நான் முதல்ல கடவுளை கும்பிட்றேன்? எனக்கு என்னால் சமாளிக்க முடியாத ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க எனக்கு ஒரு சக்தி தேவைப்படுது. அந்த சக்தியை நான் இறைவன் நம்புறேன். அவன் எங்கெங்கேயோ இருப்பானோன்னு தேடுறேன். அவன் எங்கேயும் கிடையாது. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னதான் வேதம். இதுவே இறைவன் ஒருத்தர் இருக்கான்றதுக்கு ப்ரூஃப். இப்போ ஒரு டாக்டராகவே குழந்தை பிறக்கிறாருன்னா கடற்கடன் எல்லாருமே அப்பா நான் எப்படியோ டாக்டர் படிச்சிட்டேன், எனக்கு பிறக்கிறது டாக்டராகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லாமே கிடையாது. அது வெறும் மெமரி சம்மந்தப்பட்ட விஷயம், அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் கூட இல்லை. இதுதான் ரொம்ப சூட்சமாக புரிஞ்சுக்கணும். வெறும் மெமரி சம்மந்தப்பட்ட விஷயம். நம்மளுடைய அறிவோ, நம்மளுடைய அனுபவமோ, இல்லை நம்மளுடைய பொருளாதார வளமோ, இல்லை உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டோ, இல்லை இப்போ இருக்க உங்களுடைய பவர்ஃபுல் பொசிஷனோ, இந்த அஞ்சுமே இன்ஸ்டண்ட்டாக அப்படி போயிடும். மெமரி போச்சுன்னா அந்த மெமரியில் இருக்க வரைக்கும் தான் இந்த கெப்பாசிட்டி. இது எல்லாமே ஆதிசங்கரர் அதுக்கு கமெண்ட்ரி எழுதி வச்சிருக்க, பாஷ்யம் எழுதி வச்சிருக்காரு. அவர் யாருக்கும் தெரியாத லாங்குவேஜில் எழுதி வச்சிருக்காங்களா? இப்போதான் இங்கிலீஷில் கிடைக்குது. நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் படிக்க மாட்டோம். அதெல்லாம் நம்ம படிக்கவே மாட்டோம். நீங்களே படிச்சு பாருங்க. அதில் என்னதான் சொல்லியிருக்கு? அயம் ஆத்மா பிரம்மம். இதான் உச்சக்கட்ட உண்மை. அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசியில வேணா விட்டுருங்க. இதெல்லாம் என்ன சொல்லுது? இறைவன் ஒருத்தர் இருக்கான், நீ பூஜை பண்ணு, ஓமம் பண்ணுன்னு சொல்லுதா? கிடையவே கிடையாது. எங்க பிரச்சனை வருதுன்னா இவனுங்களே கான்ஃபிளிக்ட் ஆகிடுவானுங்க. ஏன் எல்லாரும் மோட்சம் அடையணும், முக்தி அடையணும், நிறைய மெடிடேஷன் பண்றாங்க. ஓகேங்க, உங்களுக்கு மோட்சம் அடைஞ்சிடலாம். ஆனால் அந்த மோட்சம் அடைக்கணும் நல்ல ரத்த வாந்தியா வரும், எலும்பு கைக்கெல்லாம் நுரிஞ்சு போயிடும். எவனும் போக மாட்டான். இவனுக்கு அப்படியே ஓசிலேயே கிடைக்கணும், சுகமாகவும் இருக்கணும், ஆனால் அப்படியே டைரக்டா மோட்சம் கிடைச்சிடும். அப்படி இன்னும் எத்தனை ஜென்மம் சுத்தினாலும் மோட்சத்தை மறந்துடுங்க. அதுல ஃபர்கெட் அபௌட் இட் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடைக்காது. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா உங்க மனசுல ரெண்டு தெளிவு தான் வேணும். எனக்கு காட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் growth. வணக்கம் குருஜி, நாங்கள் ஒரு ஹிந்து ஃபேமிலி, தீவிர சாய்பாபா பக்தர்கள். என் அண்ணன் திடீர்னு கிறிஸ்டினாக மாறிட்டான். கடவுள் இருக்கா இல்லையா, இல்லை நான் கடவுளுக்காக வேறு மதம் மாறணுமா? சில சமயம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களும் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. அஸ் அ யங்ஸ்டராக எனக்கு இந்த டவுட் எப்போவுமே இருக்குது. கைண்ட்லி கைட் மீ குருஜி. நன்றி. நான் கடவுள் இருக்குன்னு நம்புறேன், இன்னொருத்தர் கடவுள் இல்லைன்னு நம்புறாரு. இதால் என்ன சேஞ்சஸ் அவர் லைஃபுக்கு வரப்போகுது அப்படின்றத உணர்ந்தாதான் இது தேவையா இல்லையானே நம்ம பேசணும். ஏன்னா சயின்ஸ் எவ்வளோனா வளரலாம், டெக்னாலஜி எவ்வளோனா வளரலாம், ஆனால் மனித படைப்பு அப்படின்றது கடவுள் எப்படி படைச்சாரோ அதே மாதிரி தான் என்றைக்குமே படைக்க போறாரு. இதுவே இறைவன் ஒருத்தர் இருக்கான்றதுக்கு ப்ரூஃப். இப்போ ஒரு டாக்டராகவே குழந்தை பிறக்கிறாருன்னா கடற்கடன் எல்லாருமே அப்பா நான் எப்படியோ டாக்டர் படிச்சிட்டேன், எனக்கு பிறக்கிறது டாக்டராகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லாமே கிடையாது. அது வெறும் மெமரி சம்மந்தப்பட்ட விஷயம், அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் கூட இல்லை. இதுதான் ரொம்ப சூட்சமாக புரிஞ்சுக்கணும். வெறும் மெமரி சம்மந்தப்பட்ட விஷயம். நம்மளுடைய அறிவோ, நம்மளுடைய அனுபவமோ, இல்லை நம்மளுடைய பொருளாதார வளமோ, இல்லை உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டோ, இல்லை இப்போ இருக்க உங்களுடைய பவர்ஃபுல் பொசிஷனோ, இந்த அஞ்சுமே இன்ஸ்டண்டா அப்படி போயிடும். மெமரி போச்சுன்னா அந்த மெமரியில் இருக்க வரைக்கும் தான் இந்த கெப்பாசிட்டி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு உடம்பை தான் எல்லாருக்கும் கடவுள் படைச்சிருக்கு. அதனால கடவுள் நம்பிக்கை தேவையான்னு கேட்டா நம்பிக்கை ஆரம்பத்துல தேவை. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்பிக்கையோடு இருக்கிறதே தன் வாழ்க்கையை சிதைச்சிடும். அந்த கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கைக்கு கொண்டு போயிடும். இங்கதான் அந்த கடவுளே இல்லைன்றவங்க எவ்வளோ பெட்டர். ஏன்னா அவங்க கடவுள் படைப்புல எல்லாமே சமம் அப்படின்றத அந்த ஆன்மீக உண்மையை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, கடவுளே இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், அமெரிக்கன், இந்தியன் எல்லாரும் மனிதன் தான், எல்லாரும் சமம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இறைவனும் சொன்ன விஷயம். இதுதான் இறைவனை உணர்ந்தவங்களும் சொன்ன விஷயம். ஆதிசங்கரர் இன்னும் அல்டிமேட். கடவுள் படைப்புல எல்லாரும் சமம்லாம் சொல்லலை, நீயும் கடவுளுமே சேமன்னு உணரதான் பிறந்திருக்குன்னே சொல்லிட்டாரு. அதுதான் அத்வைத்தம்ன்றது ஒரு கான்செப்ட் கிடையாது. அதுதான் அது அல்டிமேட் ரீச் ஆஃப் எனிபடி. இப்போ ஜாதி இல்லை, மதம் இல்லை அப்படின்னு வள்ளலார் அவ்வளோ கஷ்டப்பட்டு கேஸ்ட் ஃப்ரீ சொசைட்டி உருவாக்க கஷ்டப்பட்டதாகட்டும், இல்லை விவேகானந்தர் சொன்னதாகட்டும், இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் முன்னாடி இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்ட காக்க புஜண்டர் ஆகட்டும், இல்லை அவதூத கீதால தத்தேத்ரியா சொன்னதாகட்டும், அதெல்லாம் என்ன? மனுஷன் ஒவ்வொருத்தனும் பிறக்கும் போது ஸ்பெஷல் குவாலிட்டியோட பிறக்கிறான் அப்படின்றானா? கிடையாது. எப்படி பிறந்திருந்தாலும் அவங்ககிட்ட இல்லாத தன்மையை உருவாக்கிக்கலாம். ஆனா படைப்புல, இறைவன் படைப்புல எல்லாருமே சமம். ஏன்னா எல்லாருக்கும் இறைவன் சமம். ஏன்னா ஒரே ஒரு இறைவன் தான். இந்த புரிதலோடு இருந்தால் தான் கடவுள் நம்பிக்கையே நல்லது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கடவுளை நம்புறவன் தான் மனுஷனை பிரிச்சே பார்ப்பான். நான் எப்படியாவது என்னுடைய ஹிந்துசம் இஸ் பெஸ்ட், கிறிஸ்டியானிட்டி இஸ் பெஸ்ட், இல்லைன்னா முஸ்லீமா இருக்கிறது பெஸ்ட், இல்லை இது எல்லாமே வேஸ்ட், புத்திசம் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு கான்ஃபிளிக்ட் இந்த கடவுளை நம்புறவங்க கிட்ட தான் வரும். ஒரு 3 சிம்பிள் எக்ஸாம்பிளா பார்ப்போம். உங்களுக்கு புரியுதான்றதை நீங்களே தான் சொல்லணும். இப்போ நான் ஒரு கடைக்கு போறேன். கடைக்கு போனோடனே நான் தண்ணி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். தண்ணி டிஃப்ரெண்ட் பிராண்ட்ல இருக்காங்க. எல்லாமே H2O தான். ஒன்று இல்லை பிஸ்லரி, கின்லே, இல்லை ஒரு புது பிராண்டு, ஏதோ ஒரு
அக்வாவோ இல்லைன்னா வந்து வாட்டர் தர்ஸ்டோ ஏதோ மாதிரி ஒரு 10 பிராண்ட் இருக்கு. 10 பிராண்ட்ல எனக்கான சாய்ஸ் எதை எடுத்தாலும் தீக்க போறது என்னோட தாகம் தான். ஆனா எல்லாமே தண்ணியா இருக்கும். அப்ப அந்த மாதிரி நம்ம கடவுளை நினைச்சுக்கலாமா? எல்லாமே இறைவன் தான். ஆனா வேற வேற பிராண்ட் அப்படின்னு நினைச்சுக்கலாமா? அது செட் ஆகாதே. ஏன்னா அந்த பிராண்ட் நான் எதை சூஸ் பண்றேனோ, நான் சூஸ் பண்ண பிராண்டோட மத்த பிராண்ட் நான் சூஸ் பண்ண பிராண்டோட கொஞ்சம் மட்டன் ஆயிடும். இல்ல நான் சூஸ் பண்ண பிராண்ட் இந்த பிராண்டோட ஒஸ்தின் ஆயிடும். அப்போ இங்க தான் தப்பு நடக்குது. இல்ல எங்களுதும் H2O தான், உங்களுதும் H2O தான். ஆனா எங்களுடைய பிராண்ட் ஒஸ்தின்ற மாதிரி ஆயிடுது. இந்த கான்ஃபிளிக்ட் இருக்க வரைக்கும் உலகம் உருப்படாது. இது மனிதனுடைய தப்பா? நல்லா ஆழ்ந்து சிந்திக்கணும். சத்தியமா கிடையாது. மனுஷ மனசே அப்படிதான் செஞ்சிருக்கு. இதுதான் அந்த மாயை. இல்லாததை இருக்கு நம்புறதா மாயை. இங்கதான் நீங்க சத்தியம், ஞானம், அனந்தத்துக்கு வந்துடும். சத்தியம்னா இறைவன்றவன் ஒரு சத்தியம் அப்படின்னா நித்தியமா இருக்கவன் தான் சத்தியம். சத்தியம் நித்தியம் இந்த இடத்துல வர சத்தியம் வந்து ஐயா நான் சத்தியமா சொல்றேன் அப்படி கிடையாது. அவன் எட்டர்னலா இருக்கான். மாறாது மறையாது மகாசக்தியின் மகத்துவத்தை உணர்ந்த பின்னே மனமது மதத்தை மறுக்கும். இதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணவங்க தான் நம்ம ஊர்ல வாழ்ந்த பெரியவங்களே. ஆதிசங்கர் எல்லாம் மதத்தை என்கரேஜ் பண்ணல. எல்லாமே ஒண்ணு, எல்லாரும் ஒண்ணுட்டாங்க. அந்த டைம்லயும் கிறிஸ்டின் முஸ்லீம் தான் அவர் அதையும் சேர்த்துட்டு இருப்பாரு. நீங்க வெறும் 6 சேர்த்தாங்கன்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். இதுதான் வள்ளலாரும் கஷ்டப்பட்டாரு. மதத்தை மறந்து மனிதனை நேசி, மதத்தை கடந்து இறைவனை யோசி. உனக்குள்ளதான் இருக்காரு. எல்லாரும் வாங்க, எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொன்னதான் எவ்வளவு பேர் இருக்காங்க. இது இந்தியாவில மட்டும்தான் நமக்கு தெரியும். கிரேக்க நாட்டிலையும் இருந்திருக்காங்க, யூகேலையும் இருந்திருக்காங்க, இஸ்லாமிய நாட்டிலையும் இருந்திருக்காங்க. நம்ம அவங்களுக்கு பரிச்சயம் கிடையாது, இல்ல அவங்க நமக்கு பரிச்சயம் கிடையாது. அப்போ சத்தியம்னா அதோட தன்மையே என்ன? ஃபர்ஸ்ட் விஷயம், அது முதல்ல இருந்தே இருக்கா? இல்ல, ஆதியும் அனாதியும் அற்றது, ஆனா அழிவற்றது. இப்ப இந்த உடம்பு இருக்குன்னா வயசாகும், இல்ல ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு வயசாகும். ஒரு கார் வாங்கினா அது இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அதுக்கு ஒரு டிப்ரிசியேஷன் வேல்யூ கன்ஃபார்மா வந்துடும். ஆனா இறைவன் எப்பவுமே இருக்கிறவன், எப்பவுமே மாறாம இருக்கிறவன், மாற்றத்துக்கு உட்படாதவன், இன்னொன்னு அழிவில்லாதவன். இந்த சத்தியத்தை பத்தின ஞானம் வந்த உடனே அவனும் ஞானமா தான் இருக்கான். அங்க அனந்தம் வந்துடும். அந்தம்னா முடிவு, ஆனந்தம்னா முடிவில்லாதவன் அப்படி வச்சுக்கலாம். இன்னொன்னு, இன்பம் துன்பம்ன்றது என்ன? இன்பமற்ற நிலையில துன்பம் இருக்கும், துன்பமற்ற நிலையில இன்பம் இருக்கும். ஆனந்தம்ன்றது எப்பவுமே அந்த அன்டிஸ்டர்ப்டு ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்டசி, ஒரு பிளிஸ். அது ஞானம் வந்தாதான் வரும். ஞானம் வரலன்னா அங்க ஆணவம் செயல்படும். அந்த ஞானம் தான் இறைவன் இருக்கான்றதை புரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறதோ நம்புறதோ கிடையாது. யூ ஷுட் ரியலைஸ் him. இல்லனா you will only remember him. When you are remembering him, you cannot recognize him or you cannot utilize him. இப்போ நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நான் உங்க பக்கத்துல இல்ல, ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நான் பேசுறதை கேட்கறீங்க. பட் யூ cannot experience me. You can experience what you listen from what I speak. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் பேர் பார்த்த உடனே டக்குன்னு அந்த பேரை கேட்டோன்னே அவரை நீங்க ரிமெம்பர் பண்ணுவீங்க. அவர் அங்க ரிமெம்பர் பண்ணீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஏன்னா அவர் அங்க இல்ல, ஆனா அவர் இருக்காரு. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? இப்போ மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு ஒரு பேர் நான் சொல்றேன்னா, நீங்க அந்த மைக்கேல் ஜாக்சன் இப்ப ரிமெம்பர் பண்ணலாம். இல்லைன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, உடனே அவர் சிவாஜி கணேசன் ஐயா நீங்க என்ன பண்ணலாம்? ரிமெம்பர் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப பண்ண முடியாது. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்றதுக்காக அவங்க இப்ப இல்லைன்னு ஆயிடுமா? ஆஸ் ஆஃப் நோ, நான் இப்போ உயிரோடு இருக்க ஒரு ஹீரோ யாராவது நீங்க மனசுல நினைச்சுக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டாரை, அவங்கள நீங்க ரிமெம்பர் பண்றீங்க, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஆனா அவங்க இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க, வேற இடத்துல இருக்காங்க, நீங்க இருக்கிற இடத்துல இல்லை. அதனால அவங்கள ரிமெம்பர் பண்றீங்க. இப்ப இறைவனையும் அப்படியே நினைச்சிட்டீங்க நீங்க. பா, நான் சிவன் கோயிலுக்கு போனோம்பா, நான் ஷீரடிக்கு போனோம்பா, நான் திருவண்ணாமலைக்கு போனோம்பா, அதெல்லாம் இங்க இருந்து நீங்க குருஜி நான் பாபா பார்க்க ஷீரடி போனேன் கிட்ட சொல்லுவாங்க. இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஷீரடிக்கு நீங்க போகலாம், பாபாவை நீங்க ஷீரடியில போய் பார்க்க முடியாது. ஏன்னா பாபா இப்பயே உங்ககிட்ட இருக்காரு. இதை உணர்ந்தாதான் நீங்க இந்த சாய்பாபா பக்தர். குருஜி நான் சிவனை பார்க்க இமயமலை போறேன். இமயமலைக்கு நீங்க எப்பனா போலாம் வரலாம், ஆனா சிவனை பார்க்க இமயமலை போக தேவையில்லை. இப்ப நீங்க அதை உணர்ந்தாதான் இங்க இருக்காருன்னு புரியணும். அந்த அந்த சூட்சமம் உங்க மனசுல ஆழமா பதியணும். அப்ப இதுதான் அந்த ஞானம். அப்ப நான் அவர் என்ன பண்ணணும்? ரியலைஸ் பண்ணணும். நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல், வற்றா இருப்பு, சர்வ வியாபி, நிர்குண பர பிரம்மம். இந்த 4 குவாலிட்டி தான் ஆதிசங்கர் சொன்ன அத்வைத்தம். ஷாக்கிங்லி இதே தான் சைவசத்தோட உச்சமும் சொல்லும். காஷ்மீரி சைவசம்லாம் ஒன்றும் பெருசா மாத்திலாம் சொல்லாது, இதே தான் சொல்லும்.
இதை உணர்ந்தாலும் உணர்னாலும் என்ன லாபம்? இங்கே வந்துடும். இப்போ நான் இதெல்லாம் ஒத்துக்கல, இது எனக்கு தெரியவே இல்லை, சைவிசம்னு ஒன்று இருந்ததே எனக்கு தெரியாது, நான் ஏதோ வேற கண்ட்ரியில் பிறந்திருக்கேன், ஒன்றும் மாறப்படுறது இல்லை. ஏன்னா இறைவன் படைச்ச தர்மத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நடக்க வேண்டியது நடந்துடும், அவ்வளோதான். அதான் இறைவன் படைப்பு, அதான் சத்தியம். அவன் எனக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லை, இதுதான் தர்மோ ரக்ஷித்தி ரக்ஷித்த. அந்த தர்மாவை நீங்கள் ஃபாலோ பண்ணால் அது உங்களை ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துரும். அப்போ நான் இறைவனையும் உணர்றேன், இறைவனையும் உணர்ந்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இல்லாத இறைவன் கிட்ட போகிறது வந்து பெரிய பாவம். இறைவன் இல்லைன்னு சொல்றது அறியாமை தான். ஆனால் இறைவனை நம்புறன்ற பேரில் இறைவனா இல்லாத ஒரு விஷயத்தையோ இல்லை இறைவன் அப்படின்ற ஒரு தன்மையோ மறந்து போய் நான் நினச்சதான் இறைவனாக இருக்கணும்னு இறைவன் அற்றதை இறைவன் நீங்கள் நினைக்கும் போது இதுதான் பாவத்திலே பெரும் பாவம். இதுதான் எல்லா பிரச்சனைக்குமே வழி வகுக்கும். இது நீங்கள் திருவண்ணாமலை ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சாமி இல்லைன்றவங்க ரொம்ப நல்ல மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா உலகம் ஃபுல்லாக இருக்காங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க, கடவுள் இருக்குன்றவங்க. அதில் கடவுள் இல்லைன்னுவாங்க, ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து அப்படி ஒரு கடவுள் பக்தி, ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இது ரிவர்ஸ்லையும் பார்த்துருக்கேன். அந்த அம்மா வந்து சாமியை கும்பிட மாட்டாங்க, ஆனால் அவங்க ஆன்மீகத்தில் தான் இருந்தாங்க. எப்படின்னா அவங்க ரமணரில் இதில் இருந்தவங்க. அவங்க ஆக்சுவலி ஷீ இஸ் டாக்டர் அந்த டைம்லேயே. இந்த டாக்டர் தி சென்ஸ் சர்ஜன், எம்பிபிஎஸ் முடிச்சவங்க. அவங்க பாருங்கள், இந்த உருவ வழிபாடுலாம் அவங்களுக்கு சுத்தமாக கிடையாது, இறைவன் ஒன்று தான்வாங்க. பிகாஸ் அவங்க ரமணரை ஃபாலோ பண்ணுறாங்க. அவருடைய ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமான தீவிர பெருமாள் பக்தர். நான் போகும்போதெல்லாம் அந்த அம்மா சிரிச்சுனே சொல்லுவாங்க, அதெல்லாம் எங்கேயும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பசங்களுக்கே கூட உட்காரும்போது ரொம்ப கேஷுவலாக அவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் கோவில் போனோம் வரணும்னு சொன்னால், கடவுள்கிட்ட போனோன்னா இங்கேயே உட்காரு, ஏன் அங்கெல்லாம் போகணுன்னு அவசியமே கிடையாது. இதுவும் உச்சக்கட்ட ஞானம் தான். இத்தனைக்கும் அந்த அம்மா நாமம் போட்டுப்பாங்க, ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க, ஆனால் உள்ள அந்த புரிதல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கேஷுவலாகவே அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ఇక్కడ ఉన్నారు అక్కడ ఉన్నారు అందరూ இன்னும் அபத்தம் செப்தாரோ, ఇక్కడ உன்னாரு பாண்டுறங்க அப்படின்வாங்க. அது அவங்களாம் திருட்டு பசங்க, இங்கே இருக்கார் அங்கே இருக்காருன்னு சொல்கிறது, கடவுள் இங்கே தான் இருக்காருன்னு. இது உண்மையான கடவுள் புரிதல். இப்போ இன்னொருத்தர் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் அதெல்லாம் கடவுள்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு அவர் யாங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க தான் உண்மையிலே கடவுளை நம்புகிறாங்க. ஏன்னா கடவுள் குவாலிட்டின்னு ஒன்று டிசைட் பண்ணி அது இல்லைன்றாங்க. இப்போ நான் பெண் இல்லைன்னு சொன்னால் பெண் என் மனசில் இருந்தால் தானே சொல்ல முடியும். ஸோ அவங்க சொல்கிறது ஒரு விதத்தில் உண்மை தான். ஏன்னா இங்கே நீங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம், கடவுள்னா கோயில் இருக்காரு, ஒரு வரம் கொடுப்பாரு, பூஜை பண்ணால் மாற்றுவார்னு. அவங்க இந்த தன்மையில் கடவுள் இல்லைன்றாங்க. இயற்கைன்னு ஒன்று இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. இயற்கை தானே இறைவனே. என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன் இல்லைன்னு சொல்கிறவங்க தான் கரெக்டாக இறைவனை ஃபாலோ பண்ணுறான். ஏன்னா அவன் மதம் சார்ந்து இல்லை, ஏதோ ஆன்மீகமாகவே இருக்கான். நான் உலகம் ஃபுல்லாகவே பார்த்துருக்கேன் நிறைய விஷயத்தை. ஏன்னா அவன் ஒன்று ஒத்துப்பான், இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் ஒன்று தான். பல வருஷம் முன்னாடி கேட்ட கேள்விக்கெல்லாம் இப்போ கூட ஆன்சர் கிடையாது. உன் கடவுள் பெஸ்ட், என் கடவுள் பெஸ்ட்ன்றது நோய் வந்தாலோ கஷ்டம் வந்தாலும் தான் மனுஷன் தான் பெஸ்ட்டாக இருக்க முயற்சி எடுக்கணும்னு தெரியுன்றது அப்போ சொன்னதெல்லாம் இப்போ உண்மை மாதிரியே தெரியுது. நான் சொல்ல தயானந்த சரஸ்வதி பேசுறது, ஆரிய சமாஜ் பிரம்ம சமாஜ்னு அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க இந்த பூமியில். இந்துசம்ன்றதுக்கும் ஒரு ஞானம், இறைவனை பற்றி சொன்ன ஞானம் கிடையாது, நீயே இறைவன் சொல்ல ஒரு ஞானம் இருக்குது. அது லக்கிலி அவர் வச்ச பேர் அவ்வளோ அழகான யூனிவர்சலிசமாக இருந்திருக்கணும். அவர் கஷ்டப்பட்டு அந்த பேரை டிரைவ் பண்ணார், பட் அதை வைக்காம விட்டுட்டாங்க. இந்துசம்ன்றது போய் அந்த ஞானத்துக்கு வந்தோடனே அது யூனிவர்சலிசமாக மாறிட்டு இருந்துச்சுன்னா இந்துவா இருக்கும் ஒரு கிறிஸ்டினாக மாறி இருக்க மாட்டான். ஏன்னா அவன் ஆல்ரெடி இறைவன் ஒண்ணுதான்ற ஒரு புரிதல் கிடையாது, உணர்வுக்கே வந்துட்டு இருப்பான், அந்த தெளிவுக்கே வந்துட்டு இருப்பான். அப்படி இங்கே நீங்கள் பாருங்க, ஒருத்தர் கிறிஸ்டினாக இருக்காரு, அவர் கஷ்டமே படக்கூடாது இல்லை. நீங்களாம் கிறிஸ்டினா மாட்டா, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லைன்னா சந்தோஷம், எல்லாரும் கிறிஸ்டினா மாறிடலாமே. ஏன்னா நமக்கு தேவை கடவுள் இல்லை, சந்தோஷம். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன் எல்லாரும் மோட்சம் அடையணும், முக்தி அடையணும், நிறைய மெடிடேஷன் பண்ணுறாங்க. ஓகேங்க, உங்களுக்கு மோட்சம் அடைஞ்சிடலாம். ஆனால் அந்த மோட்சம் அடைக்கணும் நல்லா ரத்த வாந்தியாக வரும், எலும்பு கைக்கெல்லாம் நுரிஞ்சு போயிடும், எவனும் போக மாட்டான். இவனுக்கு அப்படியே ஓசிலேயே கிடைக்கணும், சுகமாகவும் இருக்கணும், ஆனால் அப்படியே டைரெக்டாக மோட்சம் கிடைச்சிடணும். அப்படி இன்னும் எத்தனை ஜென்மம் சுத்தினாலும் மோட்சத்தை மறந்துடுங்க, அதில் ஃபர்கெட்டை போட்டுட்டு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடைக்காது. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா உங்கள் மனசில் 2 தெளிவு தான் வேணும். எனக்கு காட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் க்ரோத், இல்லைனா ரிலீஃபுக்காக காடை தேட ஆரம்பிச்சிருவீங்க. காட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் க்ரோத். அப்போ நான் எதுக்காக ஒரு கிறிஸ்டினாக மாறுறேன், இல்லை எதுக்காக நான் கிறிஸ்டினாக இருந்து ஹிந்துவாக மாறுறேன், இல்லை எதுக்காக நான் வந்து ஒரு முஸ்லீமாக மாறுறேன், இல்லை எதுக்காக நான் முதல்ல கடவுளை கும்பிட்றேன். எனக்கு என்னால் சமாளிக்க முடியாத ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனையை தீர்க்க வைக்க எனக்கு ஒரு சக்தி தேவைப்படுது. அந்த சக்தியை நான் இறைவன் நம்புறேன். அவன் எங்கெங்கேயோ இருப்பானோன்னு தேடுறேன், அவன் எங்கேயும் கிடையாது. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னதான் வேதம். இப்போ மாண்டோக்கிய உபநிஷதோ இல்லைனா முண்டக்க உபநிஷதோ இல்லை எமன் நம்ம சும்மா சொல்கிறோமே அவன் நாசிகேத்தாக்கு சொன்ன மாதிரி ஒரு கதோ உபநிஷதோ இல்லை கேனோ உபநிஷதோ, இது மாதிரி எவ்வளோ உபநிஷத் சொல்கிறோம், இல்லை ஈஷா உபநிஷதோ,
எதை எடுத்தாலும் இது எல்லாமே ஆதிசங்கரர் அதுக்கு கமெண்ட்ரி எழுதி வச்சிருக்க, பாஷ்யம் எழுதி வச்சிருக்காரு. அவர் யாருக்கும் தெரியாத லாங்குவேஜில் எழுதி வச்சிருக்காங்களா? இப்போதான் இங்கிலீஷில் கிடைக்குது. நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் படிக்க மாட்டோம். அதெல்லாம் நம்ம படிக்கவே மாட்டோம். நீங்களே படிச்சு பாருங்க. அதில் என்னதான் சொல்லியிருக்கு? அயம் ஆத்மா பிரம்மம். இதான் உச்சக்கட்ட உண்மை. அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசியில் வேணா விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் என்ன சொல்லுது? இறைவன் ஒருத்தர் இருக்கான், நீ பூஜை பண்ணு, ஓமம் பண்ணுன்னு சொல்லுதா? கிடையவே கிடையாது. இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னா, இவனுங்களே கான்ஃப்ளிக்ட் ஆக்கிடுவானுங்க. இல்லை இப்போ ஏன்னா இது இத்தனை வருஷம் செஞ்சாச்சு. ஏன்னா ஹியூமனோட தப்பு கிடையாது. மைண்டோட நேச்சரே இமிட்டேஷன், லிமிட்டேஷன், ரிப்பீட்டேஷன். ரியலைசேஷன் வர வரைக்கும். ரியலைசேஷன் வரலன்னா இந்த மூணுத்துக்குள்ளேயே சுத்தும். அதுக்கப்புறம் ஞானத்தை 3 விதமாக பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் கேட்டு புரிஞ்சுக்கிறது. நான் முதல்ல கேட்கணும். கேட்டதை நான் ஸ்ரவணம் பண்ணாதான் புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டதை நான் தெளிவாக புரிஞ்சுக்கினா நானே மனனம் பண்ணணும். தெளிவாயிடுச்சு எனக்கு. ஸ்ரவணம், மனனம், அடுத்து நிதித்தியாசனம். வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். இவங்களுக்கு எப்படின்னா டைரெக்டாக போகணும். நான் இறைவனை இப்போ நம்பிட்டேன், இப்போ இறைவனை நம்பாதவெல்லாம் பகச்சிக்கிறது. அது கிடையவே கிடையாது. ஏன்னா ஒருத்தர் நானே பார்த்துருக்கேன். ஒரே நாளில் அம்மன் கோயிலுக்கும் போவான், அங்கேருந்து பிள்ளையார் கோயிலுக்கும் போவான், அங்கேருந்து சிவன் கோயிலுக்கும் போவான். இதெல்லாம் ஞானம் கிடையாது. பர்பஸ் என்ன? கடவுள் ஒன்று இருக்கான்னு கேட்டால் அதில் எவனும் இல்லைன்னு சொன்னால் நம்ம உரிமையாக சொல்லலாம் 100% இருக்கு. அப்போ கடவுள் நம்புறான் பாருங்க, அவன் இல்லாத கடவுளை நம்புறான்றது சொல்றதுக்கு இதான் ஒரே ஒரு ப்ரூஃபே. இதுதான் ப்ரூஃபே. கேட்டால் இது கர்ம மார்க்கம், இது ஞான மார்க்கம், இது பக்தி மார்க்கம், இது கிரியா மார்க்கம், ஒரு மார்க்கமாக பேசுவானுங்க. அதெல்லாம் ஒரு மார்க்கமும் கிடையாது. யதார்த்தமாக நாளைக்கு உனக்கு ஏதோ தேவை இருக்கு, அந்த தேவைக்கு இந்த உடம்புல ஒரு பலம் வேணும். நீ கடவுளை நம்பினாலும் நம்பலனாலும் ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும், ஒழுக்கமான பழக்கத்தை வச்சுக்கணும், நல்ல உடல் பயிற்சி செய்யணும், நீ ஹெல்த்தியாக இருந்தே ஆகணும். இல்லைனா கடவுளை நம்பினாலும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ கடவுளே நான் நம்பலை, ஆனால் நான் ஒழுக்கத்தில் இருக்கேன், எல்லா மனுஷனும் ஒன்றும் தெரிஞ்சிருச்சு, நானாக தான் உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிறேன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் கடவுளை நம்பணும்னா கூட அவனுக்கு தான் கடவுள் அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா கடவுள் ஏதோ மேலே ஒரு ஆள் மாதிரி உக்காந்துட்டு, அப்பா எனக்கு சரஸ்நாமம் சொல்லிட்டான்ப்பா, இல்லை அவன் திவ்ய தேசம் வந்துட்டான்ப்பா, அவனை அப்படியே கூட்டின்னு போயிடும், அப்படிலாம் கிடையாது. இருக்கிற இடத்துலேருந்து நீ மனசார அவனை உணர்ந்தனா, அவன் உங்ககிட்ட இருக்கான்றதை நீ புரிஞ்சுக்கிட்டனா, அவன் இருக்கிற இடத்துக்கு நீ போக வேண்டிய வாய்ப்பு கிடையாது. ஆல்ரெடி அங்கே தான் இருந்துன்ற உணர்வு வந்துடும். அதுதான் அந்த கைவல்யம், அதுதான் அந்த மோட்சம், அதுதான் அந்த கைலாசம், அதுதான் அந்த சிவபதவி. கம் வாட் மே. அப்போது முகமதோ, ஜீசஸோ, இல்லை ஆதிசங்கரரோ, இல்லை அகஸ்தியரோ, இல்லை திருமூலரோ, அப்படியே வள்ளலாரோ, இல்லை விவேகானந்தரோ, இல்லை சாய்பாபாவோ, எந்த ஞானியுமே கடவுள்னு ஒன்று உனக்கு வெளியே இருக்குன்னு சொன்னதா சரித்திரமே கிடையாது. இவ்வளோ பேர் சொன்ன இந்த பூமியில் இன்னும் நம்ம வெளியே சுற்றுறோன்னா, நான் சொல்லுவேன் இது ஞானம் மட்டும் இந்த ஊரில் ஜாஸ்தி கிடையாது. அநியாயத்துக்கு ஆணவம், நியாயத்துக்கு கூட கிடையாது, அநியாயத்துக்கு ஆணவம். நான் நினச்சதான் கரெக்டாக இருக்கணும்னு மனசு முடிவு பண்ணிட்டா ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கும், ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் இதில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்கான்னு பாருங்கள், ஒரு மண்ணும் கிடையாது. அப்போ கடவுளுக்கு நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, கடவுள் படைப்பில் இருக்க தன்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் கடவுள் நம்பிக்கைக்கு அழகு. இப்போதான் தன்னம்பிக்கை வரும். இப்போதான் நான் சொன்ன எக்ஸாம்பிள் புரியும். அப்போ ஜீசஸ்ன்ற கடவுள் சிவனோட பெருசாக இருந்தால் எல்லாருமே கிறிஸ்டினா மாறிடலாமே. அப்போ ஒருவேளை ஒரு பெருசாக இருந்தால் எல்லா கிறிஸ்டின்ஸும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமே. அல்லான்ற ஒரு முஸ்லீமை காப்பாற்றுவார்னா உடனே முஸ்லீமாக மாறிட்டா எனக்கு பிரச்சனை இனிமே கிடையாது பையனா, நான் முஸ்லீமாக இருக்கேன் சொல்லவே முடியாது. நான் இந்துவாக மாறிட்டப்பா இனிமேல் எனக்கு பிரச்சனையே வராது சொல்லவே முடியாது. மனுஷனாக பிறந்துட்டா யதார்த்தமாக செய்ய வேண்டியது செய்யலைன்னா பிரச்சனை வரும். டெய்லியுமே ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும். அந்த டிஃபிகல்ட்டியை ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிக்கிறதுக்கு நாலேஜ் தேவை, அவ்வளோதான். அப்போ முதல்ல இந்த தெளிவு வந்துடணும். கடவுள் எங்கேயோ உட்காந்து நம்மளை காப்பாற்றலை, நீ நம்பு நம்பாமல் போ, அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. ஏன்னா நீ கும்புறதால அவனுக்கு எந்த விதமான குரோத்தோ இல்லை எந்த விதமான பெனிஃபிட்டோ கிடையாது. அவர் இருக்கான்னு ஒத்துக்கிட்டா உனக்கு ஒரு பெனிஃபிட், உனக்கு ஒரு குரோத் கன்ஃபார்ம். என்ன மனசில் நல்லா புரிஞ்சுக்கணும், மனசில் கவலையோ பயமோ வராது. இதை செஞ்சால் இது நடக்குன்ற தெளிவு வந்துடும். இல்லைன்னா இந்த உலகத்தை பார்த்துட்டு கடவுள் இருக்கானா, கடவுளுக்கு கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையான்னு, கடவுளுக்கு உடம்பே கிடையாது. பிறவான் இரவான் யாக்கை இல்லா ஈசன், அது ஒரு தன்மை. அவன் இங்கே கூட நம்மக்கிட்ட இருக்கான். நல்ல கடவுளை கும்பிட்டா நல்லது நடக்கணும், என்ன நடந்திருக்கணுமே. நிறைய பேர் முஸ்லீமாக மாறுறாங்க. இப்போ என்ன ஆப்கான்லையும் தாலிபான்லையும் எல்லாருமே முஸ்லீம் தானே, முஸ்லீம் தானே சண்டை போட்டுருக்கான். இப்போ எந்த முஸ்லீமை காப்பாற்றுவார்? இல்லை அப்படியே இஸ்ரேல் பாலஸ்டைன் போயிடுங்க, மோசஸ் ஆகட்டும் இல்லை ஜீசஸ் ஆகட்டும், அவனுக்கு அடிச்சுக்கிறானுங்க, அது அவனுக்கு பிரச்சனை. ஆனால் மசூதிலே போட்டானுங்களே. அப்போ சரி அட்லீஸ்ட் ஒரு ஜீசஸ் அங்கே எல்லாரையும் காப்பாற்றி பார், நான் உங்களை ப்ரூவ் பண்ணிட்டேன் பாருங்க, மசூதி தான் பாம்பு வந்தாலும் நான் காப்பாற்றிட்டேன். வந்தது கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. நம்மளோட இந்தியா பிரியும் போது மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் செத்தாங்க.
பாகிஸ்தான் இந்தியாவோட பிரிவினை வரும்போது ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 1 to 2 மில்லியன் பீப்புள் செத்துருக்காங்க. ஒன்லி பிகாஸ் ஆஃப் நீ இந்து நான் முஸ்லீம் நினச்சதால. எனக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டம். அந்த டைமில் சாய்பாபா இருந்தால் சாதாரணமாக முடிச்சு வச்சிருப்பாரு. ஏன்னா அவர் அல்லா மாலிக்னே சொன்னவர். இங்கே நம்ம எப்படி கொண்டாடுறோம்? கானா பீனா சோனா மர்னே கெலியே ஆயனை சப்கா மாலிக் ஏகே அல்லா மாலிக். சாய்பாபா கடைசி வரைக்கும் அல்லா மாலிக் தானே சொன்னாங்க. எத்தனை பேர் வீட்டில் சாய்பாபா இருக்கும்போது அல்லா மாலிக் போட்டு வச்சிருக்கீங்க? அந்த மாதிரி ஒரு ஞானி அன்னைக்கு உயிரோடு இருந்து இல்லை திருமுருகல் சொன்னது எடுத்துன்னு போய் இந்த உலகத்துக்கு சொல்லி ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் அடிச்சுக்காதீங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அப்போ இந்துவாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை, முஸ்லீமாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 2 பேருமே சாமியை நம்பனானுங்க, சாமியை புரிஞ்சிக்கல. இதுக்கு சாமியே இல்லை நம்பணும் எவ்வளோ மேல் இல்லை? முஸ்லீமோ இந்துவோ எல்லாம் அண்ணன் தம்பி தான் சொன்னோம், எவ்வளோ மேல் இல்லை? நல்லா உணர்ந்து பார்க்கணும். அதனால் நீங்கள் சாமியை நம்புறேன்னு சும்மா ஒரு சூப்பர்ஃபிஷியலாக சொல்கிறது ரொம்ப மடத்தரும். சாமியை நம்பினாலே நீங்கள் முட்டாள் தான். சாமியை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், அது ஒரு சக்தி. அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், அது ஒரு புத்தி. அந்த புத்தி வந்தால் தான் ஞானம். ஏன்னா இது ஞானத்தின் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும், பலத்தின் மூலமாக தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு சாதாரண ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியே கஷ்டப்பட்டுலாம் கற்றுக்க முடியாது. ஒருத்தர் ஃபிசிக்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு, அவர் சொல்கிறாரு நான் 10 கிலோ மூட்டை தூக்குறேங்க, எனக்கு எப்படியாவது ஃபிசிக்ஸ் கொடுத்துருவீங்களான்னு. கஷ்டப்பட்டு கற்றுக்க ரெடியாக இருக்காரு. ஏன் எனக்கு ஃபிசிக்ஸ் மட்டும் வந்துட்டா நான் எப்படியாவது ஒரு ப்ரொஃபஸர் ஆகிடுவையா? 10 கிலோக்கு நான் 100 கிலோ தூக்குறேன். அப்படி 100 கிலோ தூக்கினா ஃபிசிக்ஸ் வந்துடுமா? சொல்லுங்க. இங்கே தான் இந்த கடவுளை உணர்ந்துட்டேன், கடவுளை உணர்ந்தா எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லுவேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திருவண்ணாமலை ஒருத்தர் அப்படி தான் சுற்றி இருந்தான். நான் போய் கேட்டேன், சரி உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவீங்களான்னு கேட்டேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இல்லைனா ஆல்ரெடி ஒரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எழுது, அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இல்லை எனக்கு இது தெரியாது. அப்போ எல்லாமே தெரியும்னா என்ன அர்த்தம்? எவனுக்கும் எல்லாம் தெரிகிற மாதிரி கடவுள் படைக்கவே இல்லை. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கே ஆன்சர் தெரியாது. நான் நீட் வரைக்கும் கூட போகல. அதனால் முதல்ல நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. உங்களுக்கு கடவுளை உணர்றதுக்கு எந்த சாமியும் தேவையில்லை, எந்த சாமியாரும் தேவையில்லை. ஒரே ஒரு நோக்கம் தேவை. இப்போ வாழ்கிறதோட நான் இனிமேல் நல்லா வாழணும், அதுக்கு எனக்கு ஒரு சக்தி வேணும். அதை கடவுள் உணரலாம். இல்லை ஆல்ரெடி நல்லா தான் வாழ்கிறேன், எனி டைம் இதை இழந்துடலாம். இருக்கிறத தக்க வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தியை பயன்படுத்த ஒரு புத்தி வேணும். அந்த புத்தி தான் ஆன்மீகம். அந்த புத்தி தான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் வந்துருச்சுன்னா கடவுள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. உன் கடமையை செய்கிறீங்க. இது இப்போ எப்படி மாறிடும்னா, எனக்கு தாகம் தீரணும், தாகம் தீரணும்னு முடிவு பண்ண உடனே அந்த ஞானத்துக்கு தேடி போனீங்கன்னா தானாகவே தண்ணி அதில் அடங்கிடும். ஏன்னா தண்ணி தான் தாகத்தை தீக்கும். தண்ணியை பற்றிய நாலேஜ் மட்டும் உன் தாகத்தை தீக்காது. ஸோ உங்கள் நோக்கம் என்ன? குருஜி திடீர்னு கடவுள் வேணா வெறும் வாழ்க்கை போதுன்றாரு. ஆமாம், எனக்கு தாகம் தீரணும், என் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களோட சந்தோஷமாக வரப்போகிற பிரச்சனைக்கு இப்பயே என்னை தயார் பண்ணி அந்த பிரச்சனையிலையும் நான் பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல நிஷ்டையோடு வாழணும் அப்படின்னா அதுக்கு நான் ஏதோ ஒன்றத்தை கற்றுக்கணும். அப்போ கடவுள் அதில் உள் வந்துடுவார் தானாகவே. அந்த சக்தி வந்துடும். நீங்கள் அதை தேடி போகும்போது கடவுளை மட்டும் தேடி போகிறீங்க அப்படின்னா அந்த கவலை தீருமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா தண்ணியை பற்றின நாலேஜ் இருக்குது, தாகம் தீராது. தாகம் தீரணும்னு தீர்மானம் எடுத்துட்டீங்க, அங்கே தானாகவே தண்ணி அதில் உள் வந்துடும். ஏன்னா தண்ணி தான் உங்களுக்கு திக்கவே போகுது. இதுதான் அந்த நோக்கம், இதுதான் அந்த தெளிவு. இதை தான் நம்ம முன்னோர்கள் இங்கே சொல்லி வச்சாங்க. அதை நான் இந்துசமாக சொல்ல மாட்டேன். இந்துசம் அதை கொண்டாடுதுன்னு சொல்லுவேன். ஆனால் அது இந்துசமுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, இது உலகத்துக்கே சொந்தமானது. யூனிவர்சலிசம். காட் இஸ் ஒன் அண்ட் காட் இஸ் நாட் ஒன்லி ஒன், இஸ் சேம் ஃபார் எவ்ரி ஒன். அவர் ஒருத்தர் தான்ப்பா போலீஸ் ஆஃபீஸர், அவர் ஒருத்தர் தான்ப்பா பிரைம் மினிஸ்டர், அவர் ஒருத்தர் தான்ப்பா பிரசிடென்ட், கரெக்ட். ஆனால் ஒவ்வொருத்தருக்கு அவர் கொஞ்சம் பார்ஷாலிட்டி கொடுப்பார்ப்பா, அப்படி கிடையாது. காட் இஸ் ஒன் அண்ட் இஸ் ஆல்சோ சேம் ஃபார் எவ்ரி ஒன். And above all, you alone can experience God because you are God. சுவாசம் இருக்கையில் சவமாய் இருப்பது சிவம், அதை சாத்தியம் செய்வது தவம். நல்லா யோசித்து பாருங்க. அப்போ கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன், கடவுள் இருக்குன்றவன், ரெண்டுமே நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் உண்மையிலே எல்லாரும் சம நினச்சி கடவுள் இல்லைன்றவன், அவன் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூல்ஸ் படி ஆன்மீகத்தில் வந்துடுறான். கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வேறன்னு சொல்கிறவன், அவன் அநியாயம் பண்ணுறான். அதை மீறி நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். தாயறியா பிள்ளையும் எனக்கு இருத்தாய் இல்லை என்ற அறிவை அறியும் அறிவோடு செய்தேன் உன்னை. தாயறியா பிள்ளையும் எனக்கு ஒரு தாயென அறியும் அறிவோடு செய்தேன், இருப்பினும் என்னை அறியாமல் இருப்பது அறியாமையின் உச்சம்ன்றான் இறைவன். என்னை பெற்றது யாருன்னு தெரியலங்க அப்படின்னு கூட இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கலாம். இப்பயும் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு, இப்படியும் அப்படி நடந்துட்டு இருக்கு. ஆனா பெத்தது யாருன்னு தெரியலனா கூட என்னை பெத்தவ ஒரு தாயா தான் இருப்பான்ற தெளிவு அந்த மனுஷனுக்கு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். பெத்த தாயே ஒருத்தியா தான் இருக்க முடியும்னா படைச்ச இறைவன். இதுதான் அந்த ஏகன் அநேகனானான், ஜீவன் சிவனானான். ஒன்றென்று இறைவன் ஒன்றென்று.
உண்டென்றிரு, உன்னுள் உயிராய் உண்டென்றிரு, நன்றென்றிரு. சுவாசம் உள்ளவரை ஈசன் உன்னோடு உள்ளதால் இனி நொடி பொழுதும் உன் வாழ்வில் நன்றென்றிரு. நொடி பொழுதும் உன் வாழ்வில் நன்றென்றிரு. அகம் பிரம்மாஸ்மி.